இந்த பூமியில் அழகு, அறிவு, வீரியம், கருணை இந்த நான்கும் ஒரே உருவமாக வந்தவர் யார் தெரியுமா? அவர் தமிழ்க் கடவுள் முருகன். வேலுடன் நிற்கும் தெய்வம், மயிலின் மேல் வீற்றிருக்கும் வீரன், அன்புக்கு பதில் அருள் தரும் குமரன், அறிவால் அகந்தையை உடைக்கும் ஞான பாண்டிதன், ஒரு குழந்தை போல இனிமை, ஒரு போர் வீரன் போல வலிமை, ஒரு குரு போல ஞானம், ஒரு தெய்வம் போல அருள். அதனால்தான் இன்று வரை கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் மனக்கவலைகளை மறந்து முருகா காப்பாயா என்று அழைக்கிறார்கள். ஆனால் இந்த முருகன் யார்? எப்படி பிறந்தார்? ஏன் ஆறுமுகன் என்று அழைக்கப்படுகிறார்? ஏன் அவர் கையில் வேல்? ஏன் அவர் மயிலில் அமர்கிறார்? ஏன் அவருக்கு 2 தெய்வான மனைவிகள்? ஏன் தமிழர்கள் மனதில் அவர் இவ்வளவு ஆழமாக இருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரப்போகிறது இன்று நாம் கேட்கப் போகும் முருகனின் அதிசயமான அருள் வரலாறு. பார்ட் 1. உலகை அச்சுறுத்திய அசுரன். மிக பழமையான காலம். தேவர்கள், முனிவர்கள், நல்லோர் எல்லோரும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அப்போது ஒரு பயங்கரமான அசுரன் உருவானான். அவன் பெயர் சூரபத்மன். அவன் சாதாரண அசுரன் அல்ல. அவன் கடுமையான தவம் செய்தான். அதனால் மிகப்பெரிய வரம் பெற்றான். அந்த வரத்தின் பலத்தால் அவன் தேவர்களையே சவால் செய்யத் தொடங்கினான். இரக்கமின்றி அவன் 3 உலகங்களையும் கைப்பற்ற முயன்றான். தேவர்கள் துன்பப்பட்டார்கள். இந்திரன் பலவீனமானான். யாகங்கள் குலைந்தன. முனிவர்கள் துன்புற்றனர். அறம் நடுங்கியது. அனைவரும் இறுதியில் சென்றடைந்த இடம் கைலாசம். அவர்கள் சிவபெருமானின் முன் நின்று கண்ணீர் மல்க வேண்டினர். பரமசிவா, உலகத்தை காப்பாற்ற ஒரு தெய்வீக சக்தி தேவை. சூரபத்மனை வெல்லக்கூடிய ஒரே சக்தி உங்கள் குமாரனாகவே பிறக்க வேண்டும். அந்த விண்ணப்பம், அந்த வேதனை, அந்த உலகத்தின் கூட்டு அழுகை, அதை சிவபெருமான் அமைதியாக கேட்டார். அந்த அமைதிக்குள்தான் ஒரு பிரபஞ்ச அதிசயம் பிறக்கப் போகிறது. பார்ட் 2. முருகனின் அதிசய பிறப்பு. சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து 6 தெய்வீக தீப்பொறிகள் பறந்தன. அவை சாதாரண தீ அல்ல. அவை சக்தியின் விதைகள். அவை பிரபஞ்சத்தை காப்பாற்ற பிறந்த ஒளிகள். அந்த தீப்பொறிகளை அக்னி தேவனும் வாயு தேவனும் சேர்ந்து எடுத்துச் சென்றனர். அவை இறுதியில் சென்றடைந்தது சரவணப் பொய்கை. அந்த புனித நீரில் அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகிய குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் தாய்மையுடன் வளர்த்தனர். அந்த நேரத்தில் அன்னை பார்வதி அங்கு வந்தார். அந்த 6 குழந்தைகளையும் பார்த்தவுடன் அவரின் இதயம் உருகியது. அவர் அந்த 6 குழந்தைகளையும் ஒரே அன்பில் அணைத்துக் கொண்டார். அந்த அணைப்பில் அந்த 6 குழந்தைகள் ஒரே தெய்வமாக இணைந்தன. ஆனால் அவருக்கு 6 முகங்கள் இருந்தன. அவ்வாறு பிறந்தார் ஆறுமுகன், ஷண்முகன், சரவணபவன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன், நம்முடைய முருகன். 6 முகங்கள் 6 திசைகளை காக்க, 6 கண்கள் அறிவாள் உலகை காண, 6 வடிவங்கள் அன்பு, அருள், வீரியம், ஞானம், ஒழுக்கு, கருணை. முருகன் பிறந்தது ஒரு குழந்தையின் வருகை அல்ல, அது தர்மத்தின் மறுபிறவி. பார்ட் 3. பாலக முருகனின் தெய்வீக அழகு. முருகன் சிறுவயதிலிருந்தே வேறுபட்டவர். அவர் சிரித்தால் ஒளி, அவர் நடந்தால் இசை, அவர் பார்த்தால் கருணை, அவர் நின்றால் வீரியம். அவரின் முகத்தில் குழந்தைத்தனம் இருந்தாலும் அவரின் கண்களில் பிரபஞ்ச ஞானம் இருந்தது. தேவர்கள் அனைவரும் அவரை பார்த்து வியந்தார்கள். அவர் ஒரு குழந்தை மட்டுமல்ல, அவர் அறிவின் வடிவம் என்பதை உணர்ந்தனர். அன்னை பார்வதி அவருக்கு அன்பின் வடிவம், சிவபெருமான் அவருக்கு சக்தியின் மூலாதாரம். அப்போது உலகம் இன்னும் காத்திருந்தது. ஏனெனில் முருகன் பிறந்ததற்கான காரணம் இன்னும் நிறைவேறவில்லை. சூரபத்மன் இன்னும் உயிருடன் இருந்தான். அவன் அட்டகாசம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதனால் இப்போது ஒரு தெய்வ குழந்தை ஒரு போர் வீரனாக எழ வேண்டிய நேரம் வந்தது. பார்ட் 4. வேல் பெற்ற முருகன். போர் நேரம் நெருங்கியது. அப்போது அன்னை பார்வதி தன் மகனிடம் ஒரு தெய்வீக ஆயுதத்தை அளித்தார். அது சாதாரண ஆயுதம் அல்ல, அது வேல். இந்த வேல் இரும்பாலானதல்ல, இது ஞானத்தின் வேல். இது அகந்தையை கிழிக்கும் வேல். இது அறியாமையை அழிக்கும் வேல். அன்னை பார்வதி கூறினாள்,
மகனே, இந்த வேல் உன் கையில் இருக்கிறது என்றால் உன்னிடம் என் சக்தி இருக்கிறது என்பதற்கு சமம். அந்த நொடி முதல் முருகன் வெறும் தெய்வ குழந்தை இல்லை, அவர் வேலவன், கந்தன், செந்திலாண்டவன். அவருக்கு மயில் வாகனமாக அமைந்தது. மயில் அகந்தையை மிதிக்கும் அடையாளம், அழகு மற்றும் உயர்ந்த விழிப்புணர்வின் குறி. சேவல் கொடி இருளை விரட்டும் விழிப்பு. இப்போது முருகன் தயார். உலகம் முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு புறம் அசுர சக்தி, மற்றொரு புறம் தெய்வீக ஞான சக்தி. இப்போது தொடங்கப் போவது சூரசம்ஹாரம். பார்ட் 5. சூரபத்மனுக்கு எதிரான தெய்வப் போர். முருகன் தனது தேவர் படையுடன் போருக்கு புறப்பட்டார். அவரின் முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு அசைக்க முடியாத தீர்மானம் இருந்தது. சூரபத்மன் முருகனை முதலில் ஒரு சிறுவன் என இகழ்ந்தான். அவன் சிரித்தான். இந்த குழந்தையா என்னை வெல்லப் போகிறது? ஆனால் அவன் அறியாத ஒன்று இருந்தது. இந்த குழந்தை சிவனின் சக்தி, பார்வதியின் அருள், பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு. போர் ஆரம்பமானது. வானம் நடுங்கியது, மலைகள் அதிர்ந்தன, கடல்கள் கொந்தளித்தன. சூரபத்மன் பல மாய வடிவங்களை எடுத்தான். ஒரு மலை போல நின்றான், ஒரு புயல் போல எழுந்தான், ஒரு பாம்பு போல சுற்றினான், ஒரு இருள் போல உலகை மூடினான். ஆனால் முருகன் ஒவ்வொரு மாயையையும் அமைதியாகவும் துல்லியமாகவும் முறியடித்தார். அவர் வேல் பாய்ந்தது என்றால் அது உடலை மட்டுமல்ல, தீமையின் வேரையே கிழித்தது. இறுதியில் சூரபத்மன் ஒரு பெரிய மரமாக மாறினான். அவன் நினைத்தான், இப்போது என்னை யாராலும் வெல்ல முடியாது. அந்த நேரம் முருகன் தனது வேலை உயர்த்தி ஒரே அசைவில் அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார். அந்த இரண்டு பகுதிகளிலிருந்து இரண்டு உயிர்கள் தோன்றின. ஒன்று மயில், மற்றொன்று சேவல். அப்போது நடந்ததுதான் முருகனின் மிகப்பெரிய மகத்துவம். அவர் சூரபத்மனை முழுமையாக அழிக்கவில்லை, அவரை மாற்றினார். மயிலை தன் வாகனமாக ஏற்றார், சேவலை தன் கொடியாக ஏற்றார். இதுதான் முருகன். அவர் வெறும் அழிப்பவர் அல்ல, அவர் மாற்றுபவர். அவர் தீமையை அழிப்பதற்கு பதிலாக அதை நல்லதாக்கும் சக்தி. அதனால்தான் சூரசம்ஹாரம் ஒரு போரின் முடிவு மட்டுமல்ல, அது அகந்தையின் தோல்வி, அறிவின் வெற்றி, அருளின் உச்சம். பார்ட் 6. தேவர்களின் தெய்வ தளபதி. சூரபத்மன் வீழ்ந்த பிறகு 3 உலகங்களிலும் அமைதி திரும்பியது. தேவர்கள் மகிழ்ந்தார்கள், இந்திரன் குனிந்து வணங்கினார், முனிவர்கள் நிம்மதியாக சுவாசித்தனர். அந்த நாளில் முருகன் ஒரு புதிய பெருமையை பெற்றார். அவர் தேவசேனாபதி, அதாவது தேவர்களின் படைத்தளபதி. இனி அவர் ஒரு குழந்தை மட்டுமல்ல, அவர் உலகத்தை காப்பாற்றிய தெய்வம். அவரின் பெயர் ஒலித்த இடமெல்லாம் பயம் குறைந்தது, நம்பிக்கை பிறந்தது. அதனால்தான் இன்று வரை கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் மனக்கவலைகளை மறந்து முருகா காப்பாயா என்று அழைக்கிறார்கள். பார்ட் 7. தெய்வானையுடன் திருமணம். முருகனின் வீரத்துக்கும் அருளுக்கும் நன்றி செலுத்த இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த திருமணம் ஒரு குடும்ப நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது வானுலகின் நன்றி விழா. தெய்வானை ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு, தெய்வீக மரபு. முருகன் வீரமும் ஞானமும். இருவரின் இணைவு ஒரு தெய்வீக சமநிலை. அதனால் பல கோவில்களில் முருகன் தெய்வானையுடன் அருள் பாடிக்கிறார். ஆனால் முருகனின் கதை இன்னும் இங்கே முடியவில்லை. ஏனெனில் அவரது வாழ்க்கையில் இன்னும் ஒரு அற்புதமான அன்பு கதை உள்ளது. பார்ட் 8. வள்ளியுடன் காதல். வானுலக திருமணத்துக்கு அப்பாற்பட்டு முருகனின் மனதை வென்றவள் வள்ளி. வள்ளி ஒரு அரசமங்கை அல்ல, அவள் ஒரு குறவர்குலப் பெண். மலைவாழ் இனத்தின் அழகும் சுதந்திரமும் தூய்மையும் கொண்டவள். வள்ளி தினமும் திணைப்புணத்தில் பறவைகளை விரட்டி காத்து கொண்டிருப்பாள். ஒரு நாள் முருகன் அவளை பார்த்தார். அந்த ஒரு பார்வையில் அவர் மனம் கவரப்பட்டது. ஆனால் முருகன் நேராக வந்து, நான் தெய்வம், என்னை மணந்து கொள் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர் பல வேடங்களில் வந்தார். ஒரு முதுமகன், ஒரு வேடன், ஒரு அரசன், பல சோதனைகள். வள்ளி முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை. அவள் சுறுசுறுப்பாக எதிர்த்தாள். அவள் தைரியமாக பதிலளித்தாள். அப்போது முருகன் தன் அண்ணன் விநாயகரிடம் உதவி கேட்டார். விநாயகர் ஒரு யானை வடிவில் வந்து வள்ளியை பயமுறுத்தினார். பயந்த வள்ளி அருகில் இருந்த அந்த முதியவரை அணைத்துக் கொண்டு, என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினாள். அந்த நேரம் முருகன் தனது உண்மையான தெய்வீக வடிவத்தை காட்டினார். வள்ளி அதிர்ச்சி அடைந்தாள்.
அவரின் முன் நின்றது ஒரு மனிதன் அல்ல, முருகன்தான் என்று உணர்ந்தாள். அதன் பிறகு வள்ளியும் முருகனும் இணைந்தனர். இந்த காதல் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? தெய்வானை பிரதிபலிப்பது ஒழுக்கம் மற்றும் தெய்வீக மரபு. வள்ளி பிரதிபலிப்பது மனித அன்பு மற்றும் இயற்கை உணர்வு. அதாவது முருகன் இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறார், ஒழுக்கமான பக்தியையும் இயல்பான அன்பையும். அதனால்தான் முருகன் அனைவருக்கும் அருகில் இருக்கிறார். அவர் அரண்மனைக்கான கடவுள் மட்டுமல்ல, அவர் மலைகளின் கடவுள், அவர் மக்களின் கடவுள், அவர் தமிழர்களின் உள்ள கடவுள்.